ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லவ் ஃபார் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோன்னா கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலையோட நான் இந்த புதினா மல்லியையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அதை நான் முதல்ல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். புதினா மல்லி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டாக பிரித்து நான் வதக்குறேன். ரொம்ப முறுமுறுன்னு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். நம்ம இதை செய்கிறது பெருசு கிடையாது. நம்ம செய்கிறதுக்கு முன்னால் இந்த இலைகளை எல்லாம் ஒரு 4-5 தடவையாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். இருந்த மீதி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கும் அரைக்கலாம், இல்லை கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு புளி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கூட விட்டுக்கலாம். நான் இந்த புளி தண்ணியை விட்டே அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி கூட நான் அதுக்கப்புறம் விட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தண்ணி விட்டு அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் கூட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அந்த கடுகு வெந்தயம் வறுத்த பொடியை ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை, உப்பு இப்போ ஆட் பண்ணல, கலரம்பூச்சில் தான் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் நான் அப்போ சொன்ன மாதிரி தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு தட்டின பூண்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடலாம். இன்னும் நான் உப்பு போடலை, இதுக்கப்புறம் தான் நான் உப்பு போட போகிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இதில் எண்ணெய் அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது, ஏன்னா நம்ம கொஞ்சமான ஆயில் தான் விட்டுருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். பச்சை வாசனை போன பிறகு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.